ஹே காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அகெயின் ஒரு saree ட்ராப்பிங் வீடியோ தான். லாஸ்ட்டு saree ட்ராப்பிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கலர் saree வந்து எப்படி நான் வந்து ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி பாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த saree வந்து மதரோட saree. இப்போ நான் பண்ண போகிற saree பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டரோட saree. ஸோ இவங்க தான் நம்மளோட கிளைண்ட். இவங்க தான் நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து எனக்கும் என் அம்மாவுக்கும் வந்து ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி saree கொடுத்துட்டு போனது. ஸோ பிங்க் கலர் saree வந்து நம்மளோட டேரெக்டாக வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த கிளைண்ட்டோடது. ஸோ டேரெக்டாக வந்து கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், மெஷர்மெண்ட் எடுத்து பின் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து பின் பண்ண இடத்துல தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ப்ளீட் எடுத்துகிட்ருக்கேன். அந்த க்ரீன் கலர் saree பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட அம்மாவோடது. அவங்க வந்து டைரெக்ட்டா ஷாப்புக்கு வரல. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க, ஃபேட்டா இருப்பாங்களா, இல்ல மீடியமா இருப்பாங்களா, லீனா இருப்பாங்களா, அவங்களோட ஹைட் என்ன, அவங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நானே மெஷர்மெண்ட் எடுத்து பண்ண saree தான் அது. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே வந்து பின் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கிளைண்ட் வந்து டைரெக்ட்டா வந்து ஷாப்புக்கு வரணும், டைரெக்ட்டா வந்தா தான் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. கிளைண்ட் டைரெக்ட்டா வரலனா கூட அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, என்ன சைஸ், அவங்களோட பாடி சைஸ் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணும், அவங்க ஹைட் என்ன, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ளீட் எடுத்து பாக்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். எப்பவுமே மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணும்போது நான் பின் பண்ணிடுவேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 பின்னை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த பின் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டு சென்டர் ப்ளீட் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 6, 7 வந்திருந்தது. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாகவே அலைன்மெண்ட் பண்ணி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பல்லு சைடு போயிடுறேன். பல்லு சைடு பார்த்திங்கன்னா, அவங்க எனக்கு ஒரு ரெகுலராக பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு 6 ப்ளீட், 5 ப்ளீட்ஸ் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து 7 ப்ளீட்ஸ், 8 ப்ளீட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 7, 8 அந்த மாதிரி ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கும். நான் பல்லு சைடும் ப்ளீட்ஸ் எடுத்து நான் அதையும் பின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ளீட்ஸ் பண்ணிக்கணும். சென்டர் ப்ளீட்டும் சரி, பல்லு சைடும் சரி, பல்லு சைடு ஃபுல்லாக ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ லென்த் வருமோ அவ்வளோ லென்த் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பல்லுஸ் எடுத்துகிட்டு பின் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் தான் அயனிங் மெத்தட். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா, நான் சென்டர் ப்ளீட் எடுத்து நான் பின் பண்ணியிருப்பேன், அது கலையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் பல்லு சைடும் பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணிக்கிறேன். கீழே சென்டர் ப்ளீட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின் பண்ணியிருப்பேன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் கேப் விட்டோம் அப்படின்னா, நடுவில் வந்து ப்ளீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகவோ, இல்லை டர்ன் ஆகவோ, இல்லை அந்த லைன் மாறி கிராஸ் ஆகவோ சான்சஸ் இருக்குது. ஸோ சென்டர் ப்ளீட்டும் அதே மாதிரி தான் நான் பின் பண்ணேன். அதே மாதிரி தான் பல்லு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் தூரம் வந்து ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் தள்ளி வச்சு கிளிப் பண்ணிட்ட அப்புறம் நான் வந்து இன்னொரு ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த அந்த லைன் வந்து ரொம்ப நீட்டாகவும் எதுவும் கலையாமல் க்ராஸாக போகாமல் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கேப் விடாமல் ஷார்ட்டாக எவ்வளோ பின் விட முடியுமோ அந்த மாதிரி பின் நம்ம விட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன். ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அயனிங் தான். அயனிங்க்கு நான் ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட் வந்து நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். அயனிங்க்கு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரெயிட்னர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட்னர் தான் யூஸ் பண்ணணும், அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை அயர்ன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. அயனிங்கில் நீங்கள் அயர்ன் பாக்ஸில் என்ன உங்களுக்கு ரிசல்ட் வருமோ அதே தான் ஸ்ட்ரெயிட்னர்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ 2த்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. அயர்ன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா, ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது ஸ்டார்ட்டிங் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்னரில் பார்த்திங்கன்னா, அந்த பயம்லாம் கிடையாது. நம்ம ஈஸியாக வந்து அந்த ஹீட் கண்ட்ரோல் வந்து நம்ம கையிலே இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஹீட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா, என் கையில் தான் இருக்குது. ஸோ நான் எவ்வளோ வந்து அந்த சாரியில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி எவ்வளோ அயர்ன் பண்ணுறனோ அது அந்த கண்ட்ரோல் வந்து என் கையில் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி நான் வச்சு பண்ணும்போது எனக்கு சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து நான் வந்து அயர்ன் பண்ணிவிட்டு, இப்போ வந்து அந்த பல்லுக்கு அந்த சென்டர் ப்ளீட்க்கு பேக் சைடு அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சாரி அந்த பஃப்னு இருக்கும்போது தூக்காது. இந்த டெக்னிக் வந்து மோஸ்ட்லி அந்த ஹெவி பட்டுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கம்பல்சரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் சாரிக்கு வந்து பேக் சைடும் திருப்பி அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்த அந்த பல்லூஸ் வந்து நம்ம அயர்ன் பண்ணது வந்து நீட்டாக இருக்கணும், ரொம்ப பஃப்னு தூக்கக்கூடாதுக்காக நான் பேக் சைடும் சேர்த்து அயர்ன் பண்ணிக்கிறேன். அதே டெக்னிக் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பல்லு சைடும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பல்லு சைடு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் மேல் பக்கம் வந்து அயர்ன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பேக் சைடும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது சாரீ அணி வந்து ரொம்ப தின்னாக வரும், ரொம்ப தூக்காது, நீட்டாகவும் இருக்கும். நம்ம எப்படி ப்ளீட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு பின் பண்ணமோ, அதே மாதிரி தான் அயனிங்கும். எந்த ஒரு அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்தோடனே ஃபுல்லாக அந்த பல்லு சைஸை அயர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பின் பண்ண இடத்துல வச்சு நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். அதே தான் நான் ஃப்ரண்ட்டில் எப்படி அயர்ன் பண்ணனோ அதே மாதிரி தான் அந்த பல்லூஸ் திருப்பிட்டு பேக் சைடும் அயர்ன் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான டெக்னிக். எல்லாருமே ஃப்ரண்ட்டில் மட்டும் அயர்ன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, நீட்டாகவும் இருக்காது. உங்களுக்கு ஏதோ தானோ மாதிரி ஏதோ அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி அயர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி பேக்லேயும் அயர்ன் பண்ணிக்கிறோம். சென்டர் ப்ளீட்டும் சரி, பல்லு சைடும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மேலே வந்து ஒரு பின் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுதான் வந்து ஷோல்டர் மார்க். ஸோ நான் கிளையண்ட் வந்து டைரெக்ட்டா வந்தாங்க. நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் அந்த மெஷர்மெண்ட். அந்த பல்லு சைஸ் வந்து எவ்வளோ ஹைட் அவங்களுக்கு வேணுமோ, அந்த ஹைட்ட நான் பண்ணிவிட்டு அந்த பின் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து தான் வந்து செஸ்ட் ப்ளீட்ட வந்து லைனா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அயர்ன் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ப்ளீட் வந்து நான் அயர்ன் பாக்ஸில தான் அயர்ன் பண்ணுவேன். ஸோ அயர்ன் பாக்ஸில் அயர்ன் பண்ணும்போது பேக் சைடும் அந்த சைடும் வந்து ஈஸியாக அயர்ன் ஆகிடும். அதுக்காக நான் வந்து சீக்கிரம் முடியறதுக்காக நான் இந்த இடத்துல மட்டும் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் அந்த அயர்ன் பாக்ஸ் வந்து கிளாத்தில் வைக்கணும். சாரின்னு கிடையாது. நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணாலும் மேலே சும்மா லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் அயர்ன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபுல் அயர்னிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சாரி வந்து பாக்ஸ் ஹோல்ட் பண்ண தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து சாரியோட பின்பக்கம். இப்போ நான் மடித்து மேலே போடுறேன் இல்லையா? இதுதான் சாரியோட முன்பக்கம். ஸோ சாரி பாக்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது எப்பவுமே உல்டாவா தான் இருக்கணும். நம்ம மடிக்கும்போது தான் மேல் பக்கம் தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடிச்சுட்டேன். ஸோ 2வது மடிப்பை மேலே போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2வது மடிப்பு போட்டு தான் நம்மளோட அந்த பாக்ஸோட சைஸ். அதுதான் அந்த மடித்தது தான் பார்த்தீங்கன்னா, டிசைட் பண்ண பாக்ஸ் வந்து ஷார்ட்டா வருமா இல்லை லென்த்தா வருமான்றது. அது மடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட பல்லு மேலே போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேலே தள்ளிட்டு, என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் மடிச்சுக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 மடிப்பு மடிச்சுக்கிட்டேன். அப்படியே டர்ன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பல்லு சைடு வந்து மேலே அழகாக அந்த பாக்ஸ் மேலே செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்லுலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ளே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம மடிச்சுட்டு 2 ஆர் 3 டைம்ஸ் மடிச்சு நம்ம உள்ள ஸ்பேஸ் உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக வந்து சாரீ ட்ராப்பிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுறோம்னா, ப்ரீ ப்ளீட்டிங், ட்ராப்பிங், ப்ரீ அயர்னிங், 2 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங், ப்ராடக்ட் நாலேஜ், ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், பாடி மெஷர்மெண்ட் அண்ட் அந்த இப்போ பாக்ஸ் ஹோல்ட் பண்ண சாரீ வந்து எப்படி நம்ம வந்து வேர் பண்ணுறது, இது எப்படி நம்ம பிஸ்னஸாக வந்து கொண்டு போகலாம், மார்க்கெட் நாலேஜ், டூல்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் இந்த சாரீ ட்ராப்பிங் கிளாஸில். அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 டே கிளாஸ் தான். அண்ட் இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எண்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன், என்னோட காண்டாக்ட் நம்பரும் தரேன். அண்ட் மறக்காம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சாரீ ட்ராப்பிங் கிளாஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஜாயின் பண்ணணும், இல்லை மேக்கப் பிரைடல் புக்கிங் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.